தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 3இல் உரிமை தாகம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி என்ற கரிசல் எழுத்தாளர்களில் இவர் பூமணி என்பவர் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். இவர் பெயர் பார்த்திங்கன்னா பூ மாணிக்கவாசகர். இவர் தன்னுடைய பெயரை பூமணி அப்படின்னு சுருக்கி பூமணிங்கிற புனைப்பெயரில் இவர் எழுதி வர்றார். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணைப்பதிவாளராக இருந்திருக்காரு. அடுத்து இவருடைய சிறுகதைகள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள். அடுத்து புதினங்கள் எதெல்லாம் பாருங்கள். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை இதெல்லாம் இவருடைய புதினங்கள். இந்த புதினங்களில் அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினம் 2014 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவேலம்புக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கார். யார்? பூ மாணிக்கவாசகர் என்ற இயற்பெயர் கொண்ட பூமணி அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மிக மிக முக்கியமான பகுதி. இதில் பார்த்திங்கன்னா வினாக்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். பூமணி அவர்கள். எந்த வருஷம் வாங்கினாங்கன்னு கேட்கலாம். 2014. அது மாதிரி பூமணி அவர்கள் இயக்கிய திரைப்படம் என்னன்னு கேட்கலாம். கருவேலம்புக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை தாகம் அப்படிங்கிற சிறுகதை எதுலேருந்து இடம்பெற்றுக்குன்னு கேட்கலாம். எந்த தொகுப்பில் இருந்துன்னு கேட்கலாம். பூமணி சிறுகதைகள். அடுத்து இவருடைய சிறுகதைகள் இதெல்லாம் அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள். புதினங்கள் வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை இதெல்லாம் இவருடைய புதினங்கள். இதில் அஞ்ஞாடிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது 2014 கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு சந்திக்கலாம்.